என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவா மேசம் ராசி, மேச லக்கணம், இதுல பிறந்திருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்னன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவசர புத்தி இருக்கும். எதையும் யோசிக்கணும்னா சடான்னு பேசிடுவாங்க. அதனாலேயே ஒரு சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாம அவசரப்பட்டு யார்ட்டையாவது பேசிட்டு அதுக்காக வருத்தப்பட வேண்டி வரும். மேசராசி மேச லக்கணத்துல பிறந்தவங்க, அவர்களை நம்பி யாரு போனாலும் சரி கண்டிப்பா அவங்களை காப்பாற்றுவாங்க. கோபத்தால் அவசரத்தால் எடுக்கக்கூடிய முடிவால் பல விரோதங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்ப உண்மையிலேயே நல்லவங்க தானே, அப்ப ஏன் அவங்க அந்த விரோதத்தை சந்திக்கணும்? அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கடவுள் கொடுக்கலாமே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். இப்போ நல்லவர்கள் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கு முடியாம அவசரப்பட்டு இழந்துடுறாங்க. அதனுடைய சிம்பிள் வெள்ளாடுன்னு சொல்லுவோம். வெள்ளாடு என்ன செய்யும்? எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் பெரிய மாடி வீடுகளா இருந்தாலும் அவசரப்பட்டு ஏறிடும். திடீர்னு அது இறங்கி வர முடியாம கத்தும். பாத்திருக்கீங்களா? அப்ப அவசரத்தால் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் சிறப்பில்லை அப்படிங்கறதான். இந்த கோபத்தால் இப்ப இந்த மேசத்தை பொறுத்தவரை வேலை பார்க்கற இருக்கக்கூடிய டென்ஷனை மனைவி மக்கள்கிட்ட காட்டுறது, மனைவி மக்கள் இருக்கக்கூடிய டென்ஷனை வேலை பார்க்குற இடத்துல காட்டுறது. இந்த ஒரு விஷயமே அவர்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு பெரிய மதிப்பை மரியாதையை கெடுத்து விடுகிறது. தனக்கான ஒரு லட்சியமான போக்கை கூட அது கெடுத்துருது. அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய ராசினா இந்த மேசம். மேசத்துக்கு 2ஆம் இடமே சுக்கிரன். இந்த மேச ராசியினுடைய அதிபதி 4ஆம் இடத்துல போய் நீசமாகிறார். இந்த 4ஆம் இடம் எதை சொல்கிறது? அம்மாவை சொல்லும், வீடு வாசலை சொல்லும், வண்டி வாகனங்களை சொல்லும், சுகபோகமான வாழ்க்கையை சொல்லும். அந்த இடத்துல செவ்வாய் நீசமாறதுனால அம்மாவுக்கு சில சமயம் விரோதியாக மாற வேண்டிய சூழ்நிலை வருது. வீடு வாசல் இடம் பொருள் அதை வாங்குறதுனால கடன்படக்கூடிய வாய்ப்போ அதனால பிரச்சனையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு தந்துருது. ஆக அப்ப இந்த செவ்வாய் பகவான் நமக்கு பலமாக இருக்க வேண்டும். அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாயாக இருப்பதனால தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, தனக்கு வரக்கூடிய விபத்துகளுக்கு, தனக்கு ஏற்படக்கூடிய அசிங்க அவமானமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாவே நாமளே இருக்கோம். இந்த பாதையில போனா பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சும் செய்யறது. இதை செஞ்சோம்னா இதனால ஏதாவது ஒரு சிக்கல் வரணும் அப்படின்னு நமக்கு தெரியும், தெரிஞ்சும் பார்க்கலான்னு தைரியமா செய்யறது. இவருடைய தைரியமே சில நேரங்கள்ல இவர்களுக்கு ஆப்போசிட்டா மாறுது. உண்மையா இருக்கணுங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு போறதும் சிக்கலை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அப்ப இவர்களை பொறுத்தளவுல புதன் பலமாக இருக்கணும். இவர்களுக்கு 6ஆம் இடத்து அதிபதியே புதன் தான். அப்பதான் உத்தியோகம் கிடைக்கும். 3ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான். விரோதங்களை, வருத்தங்களை, பிரச்சனைகளை, நோய் வியாதிகளை எல்லாத்தையும் கொடுக்கறதே இந்த புதனா தான் இருப்பாரு. நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, கால்வலி, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, பேச்சாலேயே பிரச்சனை. பேச்சுக்கு கிரகம்னா யார் சொல்லுவோம்? புதன் நல்லா இருக்கணும், அப்பதான் பேச்சு வரும். அப்ப இங்க